இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் நாள், பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள். இந்த வருஷம் எப்படி சீக்கிரமாக போகும்னே தெரியாது. போன வருஷம் ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரமாக போயிட்டு. அதனால ஒவ்வொரு நேரத்தையும் வேல்யூவாக பாருங்க, ஒவ்வொரு மணிக்குறிகளையும் வேல்யூவாக பாருங்க. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மாதங்களையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இந்த நாள் நீர் கொடுத்த நாள், ஒரு பிளஸிங் டே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள், இந்த நாள் நீர் எங்களை நடத்துவீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கணும். இந்த நாள் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு, இந்த நாள் ஆண்டவர் என்னை நடத்த போறாரு, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஆச்சரியத்தோடு இருக்கணும். அது ஆச்சரியமான கிருபைகளை சுந்தரிக்கிற இடத்துல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். நான் சொன்னாலே, நீங்கள் விரும்பாட்டாலும் விரும்பலனாலும் ஆண்டவரால் நீங்கள் அதிகமாய் நேசிக்கப்படுகிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறேன். சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஆண்டவரை சில நேரங்களில் நம்ம கணக்கிட்டுருவோம். அடிக்கடி நம்ம இதை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறோம் நிறைய நேரங்களில். என் சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஆண்டவரை கணக்கிடாமல், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்து என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் ரொம்ப ஈஸியாகி மாறிடும். மோசமான சூழ்நிலைகள் கூட அது ரொம்ப லகுவாய் மாறிவிடும். நம்ம அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு சின்ன சூழ்நிலையை மாறின உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அங்கேருந்து ஒரு பெரிய தீர்மானம் எடுத்துடுறோம். இந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இப்போ இந்த அறைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, இருக்க மாட்டாரான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அறைக்குள்ள எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறோன்னா அவர் அங்கே இருப்பார். மாம்சமான யாவர் மேலும் இருப்பார். அல்லேலூயா. கடவுள் தூணில் இருப்பாரா, துரும்பில் இருப்பாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஏன் கூட இருக்கிறார். வித் மீ, அவர் ஏன் கூட இருக்கிறார். உங்கள் லைஃப்பில் அந்த கான்சியஸ், இந்த உணர்வுகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் ஆண்டவரை நீ என் கூட இருக்கிறீங்க, ஒரு பாடல் பாடும்போது நீ என் கூட இருக்கிறீங்க. என் கூட இருக்கிறதான ஒரு சிறந்த நண்பர்களை விட என் ஆண்டவர் என் கூட இருக்கிறது அதிகமான ஒரு இன்பத்தை எனக்கு தருகிறது. என்னுடைய கூட இருக்கிற உறவுகளை விட என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு இன்பத்தை இது தருகிறது. எனக்கு அதிகமான பொருளாதாரங்கள் இருப்பதை விட என் தேவன் என் கூட இருக்கிறது அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் தருகிறது. என் வேலைகள் எனக்கு உயர்வுகள் கிடைக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை விட என் தேவன் அதை கிடைக்க பண்ணினான்ங்கிற சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இந்த கான்சியஸ் இருக்கு இல்லைங்களா, இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உணர்வு உள்ள ஒரு இருதயம் இருந்துகிட்டே இருக்கணும்.